இன்னைக்கு ரொம்பவே பாரம்பரியமான ரொம்ப ஹெல்தியான கருப்புளுந்து களி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? கருப்புளுந்து களி பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ரெதன் பண்ணும். இப்போலாம் எப்படின்னு தெரியலங்க. அந்த காலத்துல எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த கருப்புளுந்து களி செஞ்சு கொடுப்பாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி இருக்கிறவங்க, ஃபீடிங் மதர்ஸ்லாம் கூட எடுத்துக்கலாம். பால் நல்லாவே சுரந்து கொடுக்கும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நான் இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க முழு உளுந்தும் எடுத்துக்கலாம். முழு உளுந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. வறுபடுறது தெரியறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண சொல்றேன். நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து ஆற வச்சிருங்க. ஒரு 1/4 கப்புக்கு அதிகமா நான் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு அது கூடவே சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இந்த மாவை நீங்க பல்கா ரெடி பண்ணிட்டு கூட 3 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்ப தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு இப்போ எப்படி களி செய்யறதுன்னு பார்த்தரலாம். கருப்பட்டி நான் இன்னைக்கு 3.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சா மட்டும் போதும். பாகு கன்சிஸ்டன்சிலாம் பார்க்க வேணாம். கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி வேற ஒரு அடிகனமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட நான் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு வந்து 2 கப் வந்துச்சு. அது ஃபுல்லாவே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் கேஸ் ஆன் பண்ணவே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமா திக்கன் ஆக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு திக்கன் ஆனதுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் சேர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். 2 கப் மாவுக்கு 1 கப் நல்லெண்ணெய் தேவைப்படும். கம்ப்ளீட்டா ஒரே ஷாட்ல சேர்த்துடக்கூடாது. நம்ம அல்வா செய்யற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அது இழுத்ததுக்கு அப்புறமா அடுத்த பேட்ச் சேர்க்கணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா சேர்த்துட்டு நல்லா திக்கன் ஆகி பாத்திரத்துல இருந்து ஒட்டாம அல்வா மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் ரீச் ஆனே ஆஃப் பண்ணிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.